ஸ்டூடெண்ட் சயின்ஸ்ல ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். மரபியல் இல்லையா? சொல்றதுல ஒரு பண்பு கலப்புன்னா என்ன, இரு பண்பு கலப்பு எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மெண்டலுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம். 2 பரிசோதனையும் தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. மோனோஹைபிரிட் கிராஸ் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் தென் மெண்டல்ஸ் லாஸ் அப்படின்னா என்னங்கிறது தெளிவு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து குரோமோசோம், டிஎன்ஏ அண்ட் ஜீன். இந்த செஷனுடைய டாபிக் குரோமோசோம், டிஎன்ஏ அண்ட் ஜீன். ஸோ இதுவுமே நமக்கு மரபியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம். ஸோ நம்ம உடம்பாக்கப்பட்டது பல மில்லியன் செல்களால் ஆனது இல்லையா? ஒவ்வொரு நியூக்ளியஸுமே என்ன இருக்கும், ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அந்த நியூக்ளியஸ் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபியல் சம்பந்தப்பட்ட ஒரு டேர்ம் தான். நம்மளுடைய தலைமுறை சார்ந்த எல்லா வகையான நமக்கு செயல்களையும் கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா அந்த குரோமோசோம் அப்படிங்கிற அமைப்பு தான். சரிங்களா? குரோமோசோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னாருடைய தலைமுறை இவங்கள மாதிரி இருக்காங்க, இந்த செயல் அப்படிங்கிறத எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவதற்காக நம்மளுடைய உடலில் நமக்கு கடத்தப்படுகின்ற அந்த முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம எப்படி இருக்கும்னு கேட்டா, நமக்கு குரோமோசோம் அப்படின்னா என்ன, குரோமோசோம்ங்கிறது பாரம்பரிய தகவல்களை நமக்கு நம்ம கடத்தக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது குரோமோசோம் அப்படிங்கிறது ஹைலி கண்டென்ஸ்டு காயில்டு கண்டெயின் த ஃபைபர் லைக் வித் டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படிங்கிறதுடைய எக்ஸ்பான்ஷன் தான் நமக்கு டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இதனுடைய விரிவாக்கம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு அந்த காயிலும் கண்டெயின் நமக்கு டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜீன்ஸ் எல்லாத்துலயும் நமக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஜீன் சம்பந்தப்பட்டதுங்கிறது டிஎன்ஏ. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்ங்கிறது தான் நம்மளுடைய அந்த பாரம்பரிய தகவல்களை கரெக்டா நமக்கு சொல்றது. டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒரு ஒடுங்கிய சுருண்ட ஒரு குரோமாட்டின் லேயர் அப்படிங்கிறது தான் மரபு பொருள் குரோமோசோம்னு சொல்றோம். நமக்கு வெளியில வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், புறத்தோற்ற பண்பு, அதனுடைய கட்டுப்படுத்துவதற்கு காரணமான டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு பகுதி தான் நம்ம சொல்றது ஜீன்கிறது. புறத்தோற்ற பண்பை நமக்கு கடத்தப்படுவதற்கு காரணமாக டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். நமக்கு அந்த புறத்தோட்டம்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை இல்லையா, யார் நமக்கு அனுப்புறாங்களோ அது டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜீன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ genes are the segments of DNA which are responsible for the inheritance of a particular phenotype character. Okay, gene அப்படிங்கிறது நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஜீன் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ டு டிரான்ஸ்ஃபர் த கேரக்டர்ஸ். நமக்கு ஏதாவது ஒரு கேரக்டரை நமக்கு அடுத்தடுத்த தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு பண்புல இருக்கிறது தான் இந்த ஜீன் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? சோ ஈச் ஜீன் பிரசன்ட் இன் ஸ்பெசிபிக் பொசிஷன் ஆன் எ குரோமோசோம், அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோம்ல ஒவ்வொரு பிளேஸ்ல அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லோக்கஸ். அந்த அமைப்பினுடைய பெயர் லோக்கஸ்ன்னு சொல்லலாம். செல் தனித்தனியா பிரியும் போது ஜீன்ல இருக்கக்கூடிய அந்தந்த ஜெனட்டிக் கேரக்டரை நமக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இது என்னாகும், நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஜீன்ல இருக்கக்கூடிய மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நமக்கு கடத்தப்படும். ஸோ வாட் இஸ் குரோமோசோம், வாட் இஸ் ஜீன், வாட் இஸ் லோகோஸ்? ஸோ இந்த 3 டேர்ம் நம்ம பார்க்கணும். குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லயும் ஒரு சின்ன இழை போன்ற அமைப்பு இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் குரோமோசோம். டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த குரோமாட்டின் லேயர், ஒவ்வொரு இதுதான் நம்ம குரோமோசோம் சொல்றோம். அந்த புறத்தோற்ற பண்பை கடத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறவங்க தான்
டிஎன்ஏ நமக்கு எக்ஸ்டர்னல் கேரக்டர், இவங்கள மாதிரி இயர் இருக்கு, நமக்கு இவங்களோட மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஹைட் இருக்கு, அவங்களுடைய கலர் இருக்கு, ஒவ்வொன்னையும் டினோட் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா? அத நமக்கு கரெக்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் யாரு டிஎன்ஏன்னு சொல்றது. குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு அதற்கு காரணமான டிஎன்ஏ பகுதியை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிஎன்ஏ நமக்கு தனித்தனி பகுதியா இருக்கும். அந்த டிஎன்ஏல இருக்க கூட ஜீன் அப்படிங்கிற கேரக்டர் தான், அந்த ஜீன்கிற கேரக்டர் நமக்கு ஜெனட்டிக் கேரக்டரா அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க. ஓகே, தட் இஸ் ஜீன் அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்கு இதுல ஒவ்வொன்றுமே நம்ம குரோமோசோம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல நமக்கு பேரண்ட் அண்ட் டாட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல குரோமோசோம் ஹைலி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு தின் லேயர் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய டூ ஐடென்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவோம். சகோதரி குரோமாட்டிக் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே மாதிரியான இழைகள் இருக்கக்கூடிய நீண்ட ஒரு த்ரெட் நூல் போன்ற ஒரு அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அதுல குரோமோசோம் சொல்றோம். சோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டாபிக்ங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த ஹெட்டிங். நமக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எவ்வாறு இருக்கும் சொல்றோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், ஒரு மெல்லிய இழை போன்ற ஒரு அமைப்பு. சோ இந்த இழை போன்ற அமைப்பு அப்படிங்கிறதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ரெண்டு இழைகள் ஒரே மாதிரி இந்த மாதிரி நமக்கு மறைஞ்சு வந்திருக்கும். சோ ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஒரே மாதிரியான அமைப்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொன்னா ட்வின்ஸ். அது போல சகோதரி குரோமாட்டிட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே மாதிரியான இழைகள் எப்படி இருக்கு, நமக்கு நீண்ட நூல் போன்ற அமைப்புல இதே மாதிரியான வடிவத்துல நமக்கு இருக்கும். சோ இந்த வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நூல் போன்ற ஒரு இழை அமைப்பு. இதுல நடுவுல நமக்கு வந்துட்டு ஒரு ஜாயின் அப்படிங்கிறது வரும். எகைன் த சேம் திங், இதே போல அமைப்பாகப்பட்டது சுருங்கி அதனுடைய ஹெட் மட்டும் எப்படி இருக்கும், நமக்கு ப்ரொஜெக்ஷன்ல நமக்கு தனித்தனியாக வரும். இரண்டு லேயர்ஸ் நமக்கு ஒட்டின மாதிரி இதே மாதிரியான அமைப்புல இருக்கும். அதனாலதான் நமக்கு இதுல சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த குரோமாட்டிக்ஸ்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர். சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது ரெண்டு குரோமோட்டோட்களையும் நமக்கு ஒரு பாயிண்ட்ல ஜாயின் பண்றவங்க. சோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரோமியர்ங்கிறது நமக்கு ரெண்டு பார்ட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி, ரெண்டு பகுதியாக பிணைஞ்சிருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணக்கூடியது. ஏதோ ஒரு புள்ளியில நமக்கு என்ன ஆகும், இணையும். அதை நம்ம என்ன சொல்றோம் அந்த இடத்துல, சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு தனித்தனியான குரோமாட்டிட், ஒவ்வொரு குரோமாட்டிட்லயும் ஏதோ ஒரு புள்ளியில இணையும். அப்ப ஒரு குரோமாட்டிடும் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஸ்க்ரூ மோல நமக்கு ஒரு என்ன இருக்கு, சின்ன வளையம் நமக்கு சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒயர்லாம் நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்கிறோம், த்ரெட் எல்லாம் ரொட்டேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் ரொட்டேட் பண்ணுவோம். அந்த மாதிரியாக நமக்கு சுருட்டி வச்சிருக்கிறது இந்த மெல்லிய பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குரோமோனிமா. குரோமோனிமா அப்படிங்கிறது அந்த சுருட்டப்பட்ட அந்த இழைகள் அப்படின்னு சொல்றது. இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார்ட் கரெக்டா. குரோமோசோம்ங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் தென் குரோமோசோம் அப்படிங்கிற புரதம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த புரத குரோமோசோம் சொல்லியிருக்கோம். சோ ஒவ்வொரு குரோமோசோமும் தனித்தனியாக இருக்கும். என்னென்ன பார்ட் அப்படின்னு சொன்னா, முதன்மை சுருக்கம், இரண்டாம் நிலை சுருக்கம், பீலோமியர் அண்ட் தென் சாட்டிலைட். இந்த மாதிரி 4 பார்ட்ல நமக்கு இருக்கும். சோ இப்போ ஒவ்வொன்றுக்குமே இதுதான் பிரைமரி நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர் அண்ட் தென் சாட்டிலைட். சோ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ஜாயிண்டா இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை தான் பிரைமரி அப்படின்னு சொல்றோம். சோ பிரைமரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த சுருக்கம், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது இந்த பார்ட். அண்ட் தென் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த போர்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இரண்டாம் நிலை
சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு பகுதிக்கும் அது தகுந்த மாதிரி ஒர்க்கும் நமக்கு இருக்கும். சாட்டிலைட் பார்ட் அப்படிங்கிறது இந்த நுனியில இருக்கக்கூடியதுதான் நம்ம சாட்டிலைட் அப்படிங்கிறது. இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம சாட்டிலைட். அண்ட் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்றது இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த லேயர் இருக்கு இல்லையா, நமக்கு ஜாயின் பண்றது, அந்த இதுதான் நம்ம ஸ்பிண்டில் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிண்டில் ஒயர் அப்படிங்கிறது இணைப்பாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ற அந்த இணைப்பு இழைகளுக்கு நம்ம அந்த இடத்துல சென்ட்ரோமியர்ங்கிற பார்ட்டு, அதுல நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர் உள்ள இருக்கக்கூடியது ஸ்பிண்டில் லேயரால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, குரோமோனிமாமேட்டா அண்ட் தென் குரோமோனிமேட்டாங்கிறது இந்த இடத்துல நமக்கு இந்த இழைகள் ஆகப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை தான் நம்ம குரோமோனிமாமேட்டான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா, ரெண்டு குரோமோசோம்களும் எப்படி இருக்கு, நமக்கு ரெண்டு கை மாதிரி இருக்கு இல்லையா, ரெண்டு கையிலையும் நமக்கு இணைக்கக்கூடிய ஒரு இந்த ஜாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதன்மை சுருக்கம், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சென்ட்ரோமியர் பார்ட், இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் அந்த பார்ட் தான் சென்ட்ரோமியர் அப்படின்னு ரெண்டு பேர் அந்த இடத்துல இருக்கு. செல்ல ரெண்டா பிரியும் பொழுது எதனால அந்த இடத்துல நமக்கு இணையும் கேட்டா, நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டில் லேயர், ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பிண்டில் ஃபைபர் லேயர்ல நமக்கு வந்து அது போன்ற இழைகளால் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகப்பட்ட அந்த நமக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் பார்ட் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் லேயரால நமக்கு ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த பார்ட் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது, ரெண்டு கை இணையக்கூடிய ஒரு புள்ளி, அந்த தான் இந்த செல் தனித்தனியா பிரியும் பொழுது நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் நாரால இந்த ரெண்டு அந்த கரம் போன்ற இருக்கக்கூடிய பகுதியாகப்பட்டது நமக்கு இணையுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொன்னா, குரோமோசோம்ல ஏதாவது ஒரு பகுதியில அடுத்த சுருக்கம் இருக்கும், அந்த பகுதி தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடியது நியூக்ளியஸ் பார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So some chromosomes are possess secondary construction at any point. ஏதாவது ஒரு பகுதியில இந்த இரண்டாவது சுருக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். அந்த இரண்டாவது சுருக்கம்ங்கிறது நடுவுல இந்த மாதிரி உள்ள வளைஞ்சு உள்ள போயிருக்கும் இல்லையா, அந்த அழுத்தப்பட்ட பகுதி, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூக்ளியர் ஜோன். நியூக்ளியர் ஜோன் ஆர் நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் ஜோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், நியூக்ளியர் ஜோன். நியூக்ளியர் ஜோன் அப்படிங்கிறது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். நியூக்ளியர் ஜோன் அல்லது நியூக்ளியோலர் ஆர்கனைசர்ஸ், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நமக்கு அந்த நியூக்ளியோலஸ் பார்ட், அந்த உட்கருமணி உள்ள இருக்கக்கூடியது. நியூக்ளியஸ்ல உள்ள என்ன இருக்கும், நமக்கு சின்ன பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த உட்கருமணி உருவாகக்கூடிய பகுதி, அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சுருக்கம். நெக்ஸ்ட் ஒன்னு டீலோமியர். டீலோமியர்ங்கிறது குரோமோசோம்னுடைய கடைசி பகுதி. ஓகே, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இது சாரி இந்த பார்ட் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன், இதுதான் சாட்டிலைட் அப்படிங்கிறது இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிறது. டீலோமியர் அப்படிங்கிற பார்ட் நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதியை தான் என்ன சொல்லியிருக்கோம், டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோமோட இறுதி பகுதி அப்படின்னு சொல்லலாம். குரோமோசோமோட இறுதி பகுதி எது அப்படின்னு கேட்டா டீலோமியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ குரோமோசோம் ரெண்டு நுனியும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நேச்சர், எதிரெதிர் தன்மை. The end of chromosome is known as telomere. Each extremity of the chromosome has a polarity and then prevention from joining the adjacent chromosome. அப்போ ஒவ்வொன்றுமே பக்கத்துல இருக்கக்கூடிய குரோமோசோம் ஒன்றோடு ஒன்று சேர்வதை தடுக்கக்கூடிய பகுதி, எதிரெதிர் தன்மைன்னு அதுதான் சொல்லுது. டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நமக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. இட் மெயின்டைன்ஸ் ப்ரொவைட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம். நமக்கு ஒவ்வொரு டீலோமியர் பார்ட் அப்படிங்கிற பார்ட் ஆகப்பட்டது எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டா, குரோமோசோம்னுடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு, அதனுடைய நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்காக இந்த டீலோமியர் பார்ட் நமக்கு இருக்கு. பிகாஸ்
ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய நிலைப்புத்தன்மை மாறுபடும். அப்படி மாறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டீலோமியர் பார்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் இந்த நடுவுல இணைக்கக்கூடிய பகுதி ரெண்டுல 2 ஆர்ம்ஸையும் நமக்கு ஜாயின் பண்ணக்கூடிய மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் ரீஜியன்ங்கிறது ஸ்பிண்டில் ஃபைபரால நமக்கு அட்டாச் ஆயிருக்கக்கூடிய பார்ட். தட் இஸ் த டீடைல்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். Secondary part, secondary constriction is that some constriction possess secondary constriction at any point of the chromosome. That part is called as nuclear zone or nucleolar organizer அப்படிங்கிற நேம். டீலோமியர் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த குரோமோசோம் அப்படிங்கிறது தான். இது வந்து ரெண்டு பார்ட்டுமே எப்படி இருக்கும், நமக்கு போலாரிட்டி, நமக்கு எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் த குரோமோசோம் ஆஃப் த போலாரிட்டி அப்படிங்கிறது ரெண்டு குரோமோசோம் இணைவதை தடுக்கக்கூடியது. prevents from joining of adjacent chromosome. adjacent parts அருகருகே பக்கத்துல இருக்கக்கூடிய குரோமோசோம் ஒன்றோடு ஒன்று இணைவதை தடுப்பதற்காக உதவி செய்யக்கூடிய பார்ட் தான் டீலோமியர் பார்ட். இட் மெயின்டைன்ஸ் த stability of the chromosome. And next one is satellite part. Satellite part அப்படிங்கிறது இந்த பிளேஸ் இல்லையா. சோ சில குரோமோசோம்ல ஒரு முனையில எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நீண்ட ஒரு என்னது ஒரு குமிழ் போன்ற அமைப்பு, நாப் அப்படின்னு சொல்லுவோம். டோர்க்கெல்லாம் லாக் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதுதான் அதான் நம்ம குரோமோசோம்னுடைய பார்ட், சாரி சாட்டிலைட்னுடைய ஸ்ட்ரக்சர். சம் ஆஃப் த குரோமோசோம் ஹேவ் a knob like appendage part. So இதுதான் நமக்கு நீண்ட குமிழ் போன்ற ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த இணை உறுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், சாட்டிலைட். சாட்டிலைட் இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோமா நம்ம இன்னொரு நேமோட சொல்லலாம், சாட் குரோமோசோம். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன நேம், சாட்டிலைட். சோ திஸ் குரோமோசோம்ஸ் இஸ் கால்ட் as சாட் குரோமோசோம். அந்த ப்ரொஜெக்ஷன் நாப் லைக் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம் இருந்ததுன்னு சொன்னா அந்த குரோமோசோம்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா சாட் குரோமோசோம். சோ சாட் குரோமோசோம்ங்கிறதுல என்ன இருக்கணும், நமக்கு நாப் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த சாட்டிலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய குமிழ் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குரோமோசோம்க்கு சிறப்பு பெயர் சாட் குரோமோசோம் சொல்றோம். மெயின் பார்ட் நமக்கு வந்துட்டு குரோமோசோம் அப்படின்னா என்ன, and then அதுல வரக்கூடிய டீடைல் குரோமோசோம், ஜீன் and then லோகஸ். இந்த மூணினுடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய என்னென்ன பார்ட் அப்படிங்கறத நம்ம இதுல பார்த்தோம். குரோமோசோம் நமக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோ குரோமோசோம்னுடைய டயக்ராம் இப்ப நம்ம பார்த்தது. குரோமோசோம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். அதுல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம், ஜீன், டிஎன்ஏ, நியூக்ளியஸ். சோ ஒரு செல் அப்படின்னு சொன்னா செல்லுல உள்ள எல்லாரும் யார் இருப்பாங்க, நமக்கு குரோமோசோம் அப்படிங்கிறவங்க தான் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்ப இதுல எது குரோமோசோம், எது செல், எது நியூக்ளியஸ், எது டிஎன்ஏ, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இத பத்தின தகவல் தான். வாட் இஸ் ஜீன், வாட் இஸ் குரோமோசோம், வாட் இஸ் டிஎன்ஏ, வாட் இஸ் நியூக்ளியஸ். அப்ப ஒவ்வொன்றும் எந்தெந்த பகுதியில இருக்கு, எந்தனுடைய நேம் என்ன. சோ திஸ் இஸ் டிஎன்ஏ, திஸ் இஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு வலை அமைப்பு தான் என்ன சொல்லியிருக்கோம், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. சோ இததான் நம்ம என்ன சொல்றோம், டிஎன்ஏங்கிறது மெயினா அடுத்த தலைமுறையை, அந்த நமக்கு புறத்தோற்ற ஒரு அமைப்பை எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்லியிருக்கோம், டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் நியூக்ளியஸ் பார்ட், சென்டர் பார்ட் இல்லையா, வட்ட வடிவமான அந்த பகுதி தான் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும் இல்லையா. சோ இந்த நடுவுல ஜாயிண்டா இருக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது தான் குரோமோசோம். This is known as
குரோமோசோம் சொல்லலாம். ஓகே, அப்போ டிஎன்ஏல இருக்கக்கூடிய யார் அடுத்த தலைமுறை அந்த தகவலை கடத்துறது? ஜீன். அப்ப ஜீன் எங்க இருக்காங்க? டிஎன்ஏல இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் நியூக்ளியஸ். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நியூக்ளியஸ் பார்ட். நியூக்ளியஸ் பார்ட்ல யார் இருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு குரோமோசோம் போன்ற இந்த லேயர்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் உள்ள நிறைய இருக்கு. அந்த ஒவ்வொரு வளையத்திலையும் இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு டிஎன்ஏ. டிஎன்ஏல உள்ள இருக்கிறவங்க ஜீன். சோ ஜீன் அப்ப இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு குரோமோசோம் அமைப்புலையும் நமக்கு யார் இருப்பாங்க? குரோமோசோம் highly condensed chromatin fibers that is known as டிஎன்ஏ அப்படிங்கிற பார்ட் இல்லையா, அதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். குரோமோசோம்ங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கண்டென்ட்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். உள்ள இருக்கக்கூடியது நூல் இழை போன்ற ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப பார்த்த இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நமக்கு யார் இருப்பாங்க? குரோமோசோம். குரோமோசோம்லயே நமக்கு டிஎன்ஏ அண்ட் தென் டிஎன்ஏல இருக்கிறது ஜீன். இந்த 4 கான்செப்டும் இந்த பிக்சர்ல நம்ம இப்ப பார்த்த அந்த தகவலை தெளிவா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதேதான் குரோமோசோம், ஜீன், நியூக்ளியஸ். இப்போ தனித்தனியா இந்த இடத்துல பாருங்க பிரிச்சு நமக்கு இதுல ஷோ பண்ணிருக்கோம். சோ இந்த ஆக்டிவிட்டியில நமக்கு குரோமோசோம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? நியூக்ளியஸ் பார்ட் நமக்கு தனியா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்பிண்டில் லேயர் இந்த இடத்துல தனியா. இதே டிஎன்ஏ, குரோமோசோம், செல், ஜீன், நியூக்ளியஸ். செல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் நமக்கு தனியா வந்திருக்கு இதுல தனியா. பட் பிகாஸ் செல்லுக்குள்ளார எப்படி ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்குங்கிறத கரெக்டா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வாறு இது வந்துட்டு நூல் போன்ற அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு கிளியராங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர். சோ திஸ் இஸ் நியூக்ளியஸ் இல்லையா, நமக்கு கரெக்டா தெரிஞ்சு உள்ள இருக்கக்கூடியது இந்த இதுதான் செல் அமைப்பு. இதுதான் என்ன சொல்லியிருக்கோம்? செல் ஸ்ட்ரக்சர். எல்லா இடத்துலயுமே நமக்கு பிளான்ட் செல் படிச்சிருக்கோம். சாரி. சோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா டிஎன்ஏ, செல், குரோமோசோம், ஜீன், நியூக்ளியஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியான அமைப்போட கரெக்டா ஒவ்வொன்றும் எப்படி ஜாயின் ஆயிருக்குங்கிற பிக்சர். அதுல நமக்கு சிம்பிளான ஒரு இதுல நமக்கு வந்து குரோமோசோம், செல் என்னன்னு பார்த்தோம். இதுல ஒரே ஒரு பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. தட் இஸ் செல் பார்ட். செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருப்பாங்க. நியூக்ளியஸ்ல இருக்கிறது ஸ்பிண்டில் லேயர் அப்படிங்கறத தெளிவா இதுல இன்னும் பார்க்கலாம். சோ இதுதான் என்னது? செல் பார்ட். அந்த வட்ட வடிவம் பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ நமக்கு அதுதான் நமக்கு செல் அப்படிங்கிறது. செல்லுக்குள்ளார யார் இருப்பாங்க? எஸ், தெளிவா தெரியும். நம்ம ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் we study நமக்கு என்ன இருக்கு? செல்லுக்குள்ளார இருக்கிறது நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தது யாரை பார்த்து படிக்கிறோம்? குரோமோசோம். சோ குரோமோசோம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இப்ப பார்த்தோம். சோ திஸ் இஸ் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இல்லையா? குரோமோசோம் செல்லுல நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடியது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ பார்ட். டிஎன்ஏ பார்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கக்கூடியது? நமக்கு இந்த செல்லுல இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஎன்ஏ கேரக்டர். சோ டிஎன்ஏலையும் நமக்கு தனியாக உள்ள இருக்கக்கூடியது யாரு? ஜெனடிக் கேரக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பார்ட் தட் இஸ் நோன் அஸ் ஜீன். உள்ள இருக்கக்கூடிய பகுதி ஜீன்ங்கிறது. சோ திஸ் இஸ் செல். whatever நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹியூமன் நேச்சர், அது உடல்ல இருக்க மனித செல்லுன்னு சொல்லலாம். செல்லுல நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும். இதுதான் நியூக்ளியஸ் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ் பார்ட்ல என்ன இருக்கும்? குரோமோசோம் அப்படிங்கிறது. குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பார்ட் தான் இந்த இடத்துல நமக்கு டிஎன்ஏ. டிஎன்ஏல இருக்கிறது ஜெனடிக் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, சாரி நான் உங்களுக்கு அதுல கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறதே ஷோ பண்ணல. பட் இட்ஸ் ரைட் ஆன்சர். மாதிரி லாஸ்ட் ஆக்டிவிட்டியில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நியூக்ளியஸ், குரோமோசோம். இதுதான் குரோமோசோம் பார்ட், செல் அண்ட் தென் டிஎன்ஏ அண்ட் தென் ஜீன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்ப பார்த்த இந்த டாபிக்னுடைய கரெக்டான ஒரு டீடைல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நம்ம பார்த்த அந்த டீடைல்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன். வாட் ஆர் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ்?
என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்? நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது குரோமோசோம்னா என்ன, ஜீன்னா என்ன, டிஎன்ஏன்னா என்ன. சோ இதுதான் நம்ம இப்ப பார்த்த பாடம். சோ இப்ப பார்த்த அந்த டைட்டில்ஸ் என்னவோ அதற்கு உண்டான நமக்கு என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜீன்னா என்ன, அண்ட் குரோமோசோம் அப்படின்னா யாரு, நியூக்ளியஸ்னா யாரு, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூக்ளியஸ்னா யாரு? நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கண்டைன்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். நியூக்ளியஸ் அப்படிங்கிறவங்க யாரு? நமக்கு கண்டைன்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். சோ அவங்களதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நியூக்ளியஸ் பார்ட் அப்படின்னு சொல்றோம். சோ டிஎன்ஏனா யாரு? அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் carries the genetic instruction and is shaped in a double helix. Is it correct? Yes. அப்போ டிஎன்ஏல தான் நம்ம ஜீன்ல என்ன இருக்கு? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ அவங்கதான் என்ன பண்றாங்க? அந்த தலைமுறை சார்ந்த பண்புகளை நமக்கு கடத்தக்கூடிய நேச்சரோட இருக்கிறவங்க. ஓகே, அண்ட் தென் குரோமோசோம் அப்படிங்கிறது யாரு? காயில்டு டிஎன்ஏ இல்லைங்களா? சோ காயில்டு டிஎன்ஏ கேரக்டரோட இருக்கிறது தான் குரோமோசோம். ஜீன்ங்கிறது செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தட் கோட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் your features, that is your color. So gene அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா நமக்கு கடத்தக்கூடிய இந்த பண்போட இருக்கிறது. கண்ணினுடைய கலரா இருக்கலாம், ஸ்கின்னினுடைய கலரா இருக்கலாம், அந்த ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸையும் நமக்கு சொல்லக்கூடியதுதான் ஜீன் அப்படிங்கிறது. ஓகே, yes, the answers are right. Once again we are going to see the answers. So நம்ம செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தட் கோட்ஸ் ஃபார் ஒன் ஃபார் ஃபியூச்சர்ஸ். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன இருக்கும், எப்படி அதுல ஒத்து போகும், என்னெல்லாம் மேட்ச் ஆகி நமக்கு அடுத்த சந்ததிக்கு வருங்கிறது. நியூக்ளியஸ்னா கண்டைன் த ஜெனடிக் மெட்டீரியல் தட் இஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிறது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் கேரி த ஜெனடிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேப் டபுள் ஹெலிக்ஸ், அண்ட் தென் குரோமோசோம்ங்கிறது காயில் டிஎன்ஏ. இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு கான்செப்டுக்கும் நம்ம பார்த்த டீட்டெயிலுக்கு உண்டான தெளிவான ஆன்சர் நிச்சயமா உங்களுக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா தகவல்களுமே என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், குரோமோசோம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? சோ ஒவ்வொரு இடத்துலயுமே குரோமோசோம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கும்? யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் தட்? How many chromosomes do the humans have? Yes, 23, 46, 10 or 4. So எத்தனை இணை பேர் இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு 23 ஜோடி. குரோமோசோம்னு பார்த்தா நமக்கு 46 குரோமோசோம்ங்கிறது நம்மளுடைய ஹியூமன்ஸ் பாடியில இருக்கும். Dual having the same number of chromosomes. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல, இருக்காது. சரிங்களா? அதுல மாற்றம் வரும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுல நமக்கு ஆண் பெண்ல அந்த குரோமோசோம் சேஞ்சஸ் வரும். வாட் இஸ் அ செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தட் கோட்ஸ் டு மேக் புரோட்டீன் அப்படின்னு கேட்டு, குரோமோசோமா, ஜீனா, டபுள் ஹெலிக்ஸா, பேஸா? வாட் இஸ் அ செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தட் கோட்ஸ் மேக் புரோட்டீன் அப்படின்னு கேட்டா ஜீன் தான். சோ அதுதான் நமக்கு டிஎன்ஏக்குள்ளார என்ன இருக்கும்? நம்ம ஜீன்ங்கிறது. வாட் the chromosomes found in the cells? What are the chromosomes found in the cells ன்னு கேட்டா செல்லுக்குள்ளார யார் இருப்பாங்க? நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், செல் மெம்பரேன், செல் வால். What are the chromosomes found in the cell அப்படின்னு சொன்னா நியூக்ளியஸ் is the right answer. Chromosomes எந்த இடத்துல நமக்கு? DNA is packaged into what thread-like structure? Thread-like structure நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? Yes, very clear. ஜீனா, பேசஸா, குரோமோசோம்ஸா? நமக்கு நூலிழை போன்று இருக்கிறதா குரோமோசோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். Which is biggest cell or nucleus? எது பெருசா இருக்கும்? செல்லா, நியூக்ளியஸா? கண்டிப்பா நமக்கு செல்லுக்குள்ளார இருக்கிறதா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச well known answer. So cell is the biggest part. Biggest டிஎன்ஏ ஆர் ஜீன் அப்படின்னு கேட்டா யார் பெருசு? டிஎன்ஏக்குள்ளாரதான் ஜீன் இருப்பாங்க. அப்ப யார் பெருசா இருப்பாங்க? எஸ், டிஎன்ஏ இஸ் த பிகர் பார்ட். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின், பட் வெரி கிளியர் ஐடியா அபவுட் திஸ் டாபிக்.
ஓகே, சோ என்னது அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறோம்னு சொன்னா நமக்கு ஒரு கான்பிடென்டான ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ரீகால் பண்றோம். How many chromosomes so humans get from each their parents அப்படின்னு கேட்டா நமக்கு 23 அப்படிங்கிறது தான். சோ அதுதான் ரைட் ஆன்சர். சோ இந்த இதுல நம்ம பார்த்தா அந்த டாபிக் உண்டானது குரோமோசோம் பத்தினதுல என்னென்ன குரோமோசோம்ஸ் இருக்கும், எத்தனை குரோமோசோம் எந்தெந்த இடத்துல இருக்கும், டிஎன்ஏனா எங்க இருக்கும், ஜீன்னா எது, நியூக்ளியஸ் எதுக்குள்ளார எது இருக்கும், நியூக்ளியஸ் பெருசா நமக்கு வந்துட்டு குரோமோசோம் பெருசா டிஎன்ஏ பெருசானா ஒவ்வொன்றுலையும் எதுக்குள்ளார எது கரெக்டா அமைஞ்சிருக்குங்கிற ஐடியாவை கரெக்டா எந்த கொஸ்டின் ஆன்சர் நம்மளால பார்த்து சரியான ஆன்சர் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த டாபிக் கிளியரா என்ன ஆயிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ இதான் நம்ம குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம இந்த பிரைமரி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோசோம். அதனுடைய சென்ட்ரோசோமினுடைய அமைப்பை பொறுத்து சென்ட்ரோமியருடைய நிலைக்கு தகுந்த மாதிரி குரோமோசோமினுடைய வகைகள் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம அடுத்த ஒரு டாபிக். ஸோ நம்ம வாட் இஸ் குரோமோசோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய என்னென்ன டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம். Types of chromosome based on the position of centrosome. சென்ட்ரோசோமனுடைய பொசிஷனை பொறுத்து தான் நம்ம இதனுடைய வகைகளை என்ன பண்றோம், கிளாசிஃபை பண்றோம். பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோசோம். So based on the position of centrosome, the chromosomes are classified into 4 types. That is telocentric, acrocentric, and then submetacentric, and then metacentric அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸா நம்ம என்ன பண்றோம், இது 4 பிரிவுகளாக இதை பிரிக்கலாம். என்னன்னா அதே தமிழ்ல நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். டீலோசென்ட்ரிக், அண்ட் தென் அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். சோ சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல, சாரி சென்ட்ரோசோம் சென்ட்ரோமியர், சென்ட்ரோமியரை பொறுத்து அதனுடைய பொசிஷனை பொறுத்து நம்ம 4 வகையா இந்த நம்ம குரோமோசோம்ஸ் டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீலோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப். டீலோசென்ட்ரிக் சொன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர். சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியதுதான், இந்த பிளேஸ்ல இருக்கிறது தான் நமக்கு சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் அப்படிங்கிற பார்ட் மேல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் இதுதான் லாங் ஆர்ம் லைக் ஸ்ட்ரக்சர், கை போன்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் நமக்கு டீலோசென்ட்ரிக்கினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். The centrome is found on the proximal limb. They are rod-shaped chromosome. இது இந்த சென்ட்ரோமியர் பார்ட் எங்க இருக்கும், இதனுடைய மேல் பகுதியில நாட் லைக் ஸ்ட்ரக்சர் சொன்னோம்னா குமிழ் போன்ற அமைப்பு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அதனுடைய மேல் பகுதியில இருக்கக்கூடியதுதான் சென்ட்ரோமியர் அமைப்பு. எவ்வாறு ஒவ்வொன்றிலும் இருக்கும் கேட்டா, குரோமோசோம் ஒரு முனையில மட்டுமே ஒரு குச்சி போன்ற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது அக்ரோசென்ட்ரிக். அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிற அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய பகுதியாகப்பட்டது சென்டர்ல வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன், இங்க மேல இருக்கக்கூடிய பார்ட் இல்லைங்களா. சோ அக்ரோசென்ட்ரிக்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நடுவுல வந்திருக்கும். சென்ட்ரோமியர் பார்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரொஜெக்ஷன் தான் இதுல சென்ட்ரோமியர். ஓகே, the centromere is found at the end with a short arm and a long arm. அந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்கும், அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது சின்ன ஒரு கை போன்ற பகுதி, சின்ன கை பெரிய கைங்கிற மாதிரி குரோமோசோம்ல ஒரு முனைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குட்டையான கையும் அடுத்தது ஒரு நீண்ட ஒரு கை, இது ஒரு ஷார்ட் ஆர்ம்,
இது நமக்கு ஒரு லாங்கான ஆர்ம் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியதுதான் அக்ரோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொன்னா அதனுடைய டாப் போர்ஷன்லயே சென்ட்ரோமியர்னுடைய அமைப்பு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது அந்த பகுதிக்கு கீழேயே நமக்கு பகுதியில இருக்கு. இது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஸ்ட்ரக்சர். இது ஒரு சின்ன கை போலவும் இது நீண்ட கை போலவும் நமக்கு ஒரு குச்சியில ராட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அமைப்புல இருக்கிறது தான் அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல இருந்த அந்த கை போன்ற அமைப்பு அப்படிங்கிறது சென்ட்ரோமியனுடைய சென்டர் பார்ட்லயே வரக்கூடியது. அந்த குரோமோசோமுடைய மையத்துல ரெண்டு கிட்டத்தட்ட நாட் ஈவன், நமக்கு ரொம்ப சின்ன கை பெரிய கைன்னு பார்த்தோம். ஆனா இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது ஒண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும், இன்னொன்னு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறது தான் சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஷார்ட் ஆர்ம் பார்ட். இது குட்டையான ஒரு பகுதி, சின்ன ஒரு கை போன்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு லென்த்தியான பார்ட், லாங் ஆர்ம், நீண்ட கரம் போன்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றோம். சோ திஸ் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக் சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறது தான் இதனுடைய 4வது பகுதி. இது நமக்கு ரெண்டுமே ஈவனா இருக்கும். The centromere occurs in the center of the chromosome form two equal arms. ரெண்டுமே எப்படி இருக்கு, நமக்கு சரியான பொசிஷன்ல ஈக்குவலா நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். இரண்டு பகுதியுமே இணையான கரம் போன்ற ஒரு அமைப்பு. சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம மெட்டாசென்ட்ரிக் பார்ட். மெட்டாசென்ட்ரிக்ங்கிறது இந்த ரெண்டு பகுதிகளுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் ஆர்ம், சரியான கை போன்ற இரண்டு கைகளுமே இணையாக பிரிந்திருக்க இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பார்ட் நமக்கு சென்ட்ரோமியர் பார்ட். திஸ் இஸ் சென்ட்ரோமியர். இந்த இடத்துல இதுதான் இதுக்கு உண்டான சென்ட்ரோமியர். இந்த மெட்டாசென்ட்ரிக்ல இந்த பார்ட் சென்ட்ரோமியர் பார்ட். ஓகே, சோ தேர் ஆர் 4 types of centromere depends upon the position of the நமக்கு வந்து 4 types of chromosome based on the position of centromere. சென்ட்ரோமியருடைய அமைப்பை பொறுத்து நமக்கு குரோமோசோமா 4 வகையா பிரிக்கலாம். டீலோசென்ட்ரிக், அதனுடைய சென்ட்ரோமியர்ங்கிறது அதனுடைய எண்ட் பார்ட்ல இருக்கும், அதுவும் நீண்ட ஒரு ராட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல. அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எண் ஷார்ட்டாவும் ஒரு எண் நமக்கு ரொம்ப லென்த்தியாவும் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் அக்ரோசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் நாட் ஈக்குவல் பொசிஷன், இது கொஞ்சம் நீண்ட கை இன்னொன்னு ஒரு குட்ட கை ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெட்டாசென்ட்ரிக்னா ஈக்குவல் ஆர்ம் பொசிஷன். இதனுடைய பார்ட் இந்த இடத்துல சென்டர் பார்ட்ல இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு குரோமோசோமினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய பண்புகள் பணி என்னென்னலாம் அதுக்கு ஒர்க் இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், அதை பிரிக்கிறோம். பண்புகள் அதனுடைய பணிகளை பொறுத்து யூகாரியாட்டிக் குரோமோசோம் அண்ட் ஆட்டோசோம் அண்ட் இல்லைன்னா அடுத்தது வந்துட்டு அல்லோசோம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். ஒன் இஸ் ஆட்டோசோம், another one is அல்லோசோம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ். ஓகே, 2 டைப்ஸ். அதனுடைய என்னது ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம பிரிக்கிறது. இதனுடைய டீடைல்ஸ் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த ஒரு டாபிக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். நம்ம குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன் அப்படிங்கிறது நம்ம பார்த்த அந்த ஆக்டிவிட்டிஸ், வெர்பல் ஆக்டிவிட்டிஸ் 4மே அதனுடைய ரிலேட்டட் தான். கண்டிப்பா அதை நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னாலே இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப கிளியரா இருந்திருக்கும். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர்ல 4 டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனை பொறுத்து எப்படி அதை பிரிக்கலாம்ங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.